ஒரு பலமுள்ள குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டு தயாராகி நின்றாலும் அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பது கர்த்தரே. எனவேதான் நீதிமொழிகள் எழுதின ஞானவான் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 இப்படியாக சொல்லுகிறார். எனவே இன்று விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பதவி, உயர்வு, செல்வம், வீரம், அறிவு, ஆசி எது நமக்கு இருந்தாலும் இந்த வெற்றி எல்லாம் நம் தேவனிடத்திலிருந்து அவருடைய சகாயத்தினால் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே நம்முடைய வேலையின் காரியங்கள் மற்றும் தொழில், வீட்டின் காரியங்களில் நமக்கு சரியான முயற்சி, திட்டமிடுதல் இருந்தாலும் அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்து அடுத்த நிலைக்கு, அதாவது வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்வது கர்த்தரால் தான் ஆகும் என்கிற நம்பிக்கை எப்பொழுதும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். எனவே இன்று நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கையில் ஒரு ராஜா தன்னுடைய பலத்த சேனையால் வெல்ல முடியாது என்பதை சங்கீதக்காரன் தெளிவாக சங்கீதம் 33 சொல்கிறார். தனக்கு பலத்த குதிரை சேனைகள் இருந்தாலும் யுத்தத்தில் அவன் தப்ப முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு பயந்து நடந்தால் மாத்திரமே காரியம் வாய்க்கும். அதுபோல நாமும் நம்முடைய அன்றாட தேவைகள், பணிகள், திட்டமிடுதல், முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்லி அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயம். நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே என்கிற விசுவாசம் நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.